அதுக்கு அலி லாரிஜானி இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளிட்டதா சொன்னாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் அப்படி சொல்லி முடிச்சு அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே எக்ஸ் தளத்தில் இவர் கைப்பட எழுதின லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவர் உயிரோட தான் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அப்படி நம்ப வச்சது. ஆனால் மிட் நைட்லேயே தெரிஞ்சிருச்சு இல்லை அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிஸ் சொல்லி படை பிரிவு இருக்கு, அதோட ஹெட் அவரு, அப்புறம் இவரோட பையன் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டதா வந்து செய்தி வந்துச்சு. அதாவது ஈரானும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலில் வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்திருக்கு. நம்ம நெத்தன்யாகு அவர் இன்னொரு ஒருத்தரோட ஆஃபீஸரோட வந்து பேசிட்டு அப்படி வர்றாரு. நான் வந்து எந்த விட சொல்றாங்க அவர் கை கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் என்னமோ அதில் வந்து அது உண்மைதானா இல்லையா ஏன்னு சொன்னாங்க. அந்த காஃபி கப்பாக இருக்கட்டும், 6 விரலாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் சரி பண்ணி ஏஐயில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பொதுவாக நெத்தன்யாகு எப்பவும் ஏதாவது நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு விசிட் காது வச்ச மாதிரி வெளியில வந்து அங்க இருக்கிற படை வீரர்கள் முக்கியமான மீட்டிங் அதெல்லாம் போய் அங்க மீட் பண்ணி எல்லாம் என்னென்னு பேசிட்டு திரும்ப வந்து மறைஞ்சுக்குவார். இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நெத்தன்யாகு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தரைவழி தாக்குதலுக்கு 2500 பேர்ல எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து வேற நாட் ப்ரிப்பேர்டுன்னு சொல்லிட்டாங்க. ரமணா படத்துல ஏதாவது அடிக்கிறா அப்படின்னா பார்த்தா அண்ணன் கொஞ்சம் நல்லவரா தர்றாரு, கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்திக்கலாமே ரவுடிகள்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற அந்த படை வீரர்களை ஈரான் வந்து கொஞ்சம் பார்த்து பேசிட்டா சரியா தோணும். நாங்க உள்ள போக தயாரா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா செஜில் மிசைல் பத்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அதுக்கு பேர் என்னன்னா டான்சிங் மிசைல். செஜில் 2 போய்கிட்டு இருக்கு. இதை தாக்குறதுக்கு ஒரு மிசைல் வருது, பேட்ரியாட்டோ அல்லது தாடோ இப்படி வருதுன்னு வச்சுக்கலேன். இது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ரூட்டை மாத்திரும். அப்ப வேகமா போகும்போது இதோட ரூட்டே வந்து எப்படின்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த மிசைல். ஆனா இந்தியாவுக்கு வந்து பரவாயில்ல, 2 கப்பலை விட்டாங்க, அடுத்தது கப்பலை விடுவோன்றாங்க. இங்க ஆட்சியாளர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இஸ்ரேல போய் கட்டி பிடிச்சாங்க, அதனால நாங்க வந்து எதிரே அப்படிலாம் இல்ல. இந்திய மக்கள் உணர்வு பூர்வமா மெஜாரிட்டி ஈரானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால இந்திய மக்களை வந்து கஷ்டத்துல தள்ள மாட்டாங்க ஈரான். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சார். ஈரானோட அந்த முக்கிய தலைவர் அலி லாரிஜானி அவர்களை வந்து இஸ்ரேல் அவர்களை வந்து இந்த 2 ஏவுகணையை தாக்கி வந்து சாவடிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? வழியா வந்து அமெரிக்க இஸ்ரேலோட முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும் தலைகளை போடுதல தான். அதை ஏற்கனவே எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா கடந்த நீங்க 4 வருஷத்தோட அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க. கரெக்டா ஹமாஸ்ல யாரெல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, முக்கியமான மூளையை செயல்பட்டாங்களோ அவங்கள வந்து அது யஹியா சின்வாரா இருக்கட்டும், அவர் இஸ்மாயில் ஹனியா அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா நீங்க வந்து ஹமாஸா இருக்கட்டும், அப்புறம் ஹிஸ்புல்லா தலைவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே வந்து IRGCயோட தலைவராக இருக்கட்டும், அது போக கடைசியாக இப்போ பிப்ரவரி 28 மொத்தமாக ஒரு 48 பெருந்தலைகளை வந்து ஈரானில் போடுத்தலாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போடுத்துறாங்க. அது அவங்களோட பாணி அப்படித்தான். என்னன்னா அவங்களோட ஒரு பெரிய படை, ஒரு பெரிய நிறுவனம், இதெல்லாம் வந்து இயங்கணும் அப்படின்னா தலை வந்து கரெக்டாக இருக்கணும். தலையை பொறுத்தல்ட்டு அது வந்து செதறிடும். அப்போ நம்ம போய் உள்ளே உட்காந்துக்கரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னா இவங்க எதிர்பார்த்தது பிப்ரவரி 28 அந்த பெருந்தலையை பொறுத்தல உடனே ஒரு 3-4 நாளில் வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு மாதிரி அஜிடேட் ஆயிரும். அப்போது பழைய ஆளோ இல்லை அமெரிக்கா கையில் ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய ரேசா பகலிமின்னு சொல்லி பழைய மன்னரோட கடைசி வாரிசு, அவரை கொண்டு வந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சு நம்ம இஷ்டத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஆயில் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க அமெரிக்காவோட திட்டம் தான். ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைனா ஆயில் கேட்டான்னா பெட்ரோல் டாலர்ல பண்ணத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் விநியோகம், டாலர்ல எல்லா வர்த்தகம் அப்படின்னு சொல்லி பண்ணா அமெரிக்கா வந்து இன்னும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நிலைகுலையாம இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான்ல வந்து பெரிய அளவுக்கு மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னன்னா அயத்துல்லா அலி கமேனி இருக்காரு, அவரு 86 வயசு பெரியவர். ஆனா அவராவது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவரோட மகன் 2வது மகன் வந்து முஸ்தபா கமேனி, அவர் வந்து அதை விட தீவிரமா இருக்காரு. ஆமா ஐயோ அவராக பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சொல்லும்ல, ஏற்கனவே வேற எதுவும் சொல்லியிருக்கேன். எப்படின்னு நம்ம இங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அச்சுராஜா சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அப்போ அப்பாவோட இந்த மகன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஆனால் ரொம்ப சாஃப்டா பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு, ஆனால் ரொம்ப அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி முஸ்தபா கமேனி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அயத்துல்லா அலி கமேனி, அப்பாவோட மகன் வந்து அங்கே ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு. ஸோ இத்தனைக்கு பின்புலத்துல யார் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டது அப்படின்னா சமீப காலத்துல இவரோட பேர் வந்து ரொம்ப பெருசா வந்தது. அதுக்கு அலி லாரிஜானி, அவர் வந்து சுப்ரீம் லீடர் இருக்காரு. அவருக்கு அடுத்த இடத்துல, அதாவது அங்க வெளிநாட்டுல போய் அங்க எல்லா இடத்துலயும் இந்த அணு ஆயுதம் இது சம்பந்தப்பட்டதோ வெறும் ஆயுதங்கள் டெவலப்மெண்ட்டோ அல்லது அங்க உள்நாட்டுக்குள்ளேயே மிசைல் வந்து டெவலப் பண்றதுக்கு ஃபண்ட் வேணும்ல, அந்த ஃபண்டை ஜெனரேட் பண்ணதோ
மக்களுக்கு வந்து நம்ம சோறு போட போகிறோமா அல்லது இந்த மிசைல் டெவலப் பண்ண போகிறோமா அப்படின்னா நமக்கு சோறு ஒரு பக்கம் அறகுற பட்டினியாக கூட இருந்துக்கிறலாம், நமக்கு இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், பல வருடங்களாக இவரோட பங்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் பெருந்தலைகள் அயத்துல்லா அலி கமேனியாக இருக்கட்டும், ஐஆர்ஜிசியில் முக்கியமான ஒரு 7-8 தலைவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் தலைவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தரைப்படை எல்லா ஆட்கள் வந்து நிறைய பெருந்தலைகள்லாம் போட்டு தள்ளதுக்கு அப்புறமும் அந்த நிலகுலையாமல் அதை கட்டி காப்பாற்ற அடுத்த கட்டத்துக்கு அப்படி கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும். அப்புறம் அப்பாஸ் அராக்சி அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை வந்து கரெக்டாக கைடு பண்ணி எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததில் பின்னணியில் வந்து இவர் தான் வந்து மிகப்பெரிய மூளையாக செயல்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பற்றின டீட்டெயில் படிக்க கேட்க ஐயப்பா இப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு அவரோட முகத்தை பார்த்து அவர் ஏதாவது பேசும்போது அவரோட முகம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குறுநகையோட ஒரு மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் அல்லது ஒரு கிரிமினல் தனமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு எல்லா தலைவர்களும் கிரிமினலாக இருந்தால் தான் வந்து அவங்க தன்னோட பொசிஷன் தக்க வைக்க முடியும். அது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு ஈரான் கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ கடந்த 18-19 நாளா ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி சைனாவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ ஒரு 2 கப்பல் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈரானோட நேச நாடுகளுக்கு ஓப்பன் பண்ணி விட்டு அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க அலைடு நேச நாடுகளுக்கு ஓப்பன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அடிச்சு தள்ளுறது ஒரு 5-6 கப்பல் வந்து இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அப்படியே அடிச்சு தள்ளின வரைக்கும் எல்லா இதுக்கும் வந்து முக்கியமாக டிஸ்கஷன் இருப்பாங்க, ஆலோசனை இல்லை. அந்த ஆலோசனை இவர் தான் வந்து முக்கியமான பாயிண்ட் ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து கார்க் ஐலண்டுன்னு ஒரு அதை பற்றி பேசணும். ஐலண்டை வந்து எப்படி பார்த்தாலும் தாக்குவாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை தப்பித்தவரை நம்ம ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் அது கிட்டத்தட்ட 3 கோடி பேரல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க இடம்னு அதில் 27-30 டேங்க் மொத்தம் 11 தான் அறகுறையாக வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே எம்டி. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வந்து அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அப்படி எல்லாம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணதில் ஒரு மூலையை செயல்பட்டால் அந்தால இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளிட்டதா சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த நியூஸ் அவங்க பரப்பணும்னா யார் இஸ்ரேல் காட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓகே அவர் அப்படி சொல்லி முடிச்சு அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே எக்ஸ் தளத்தில் இவர் கைப்பட எழுதின லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணாங்க. சுற்றி இருக்கிற நம்ம சகோதர அரபு நாடுகள்லாம் டைவர்ட் ஆகி போகிறீங்க, நமக்கான ஒற்றுமை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசினாங்க. அந்த லெட்டரை போட்டாங்க. அவர் போஸ்ட் பண்ண உடனே அப்போ அவர் உயிரோட தான் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அப்படி நம்ப வச்சது. ஆனால் இது அதுக்கப்புறம் மிட் நைட்லேயே தெரிஞ்சு இல்லை அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிஸ் சொல்லி இன்னும் ஒரு படை பிரிவு இருக்கு ஓகே அதோட ஹெட் அவரு அப்புறம் இவரோட பையன் எல்லாத்தையும் அங்கே போட்டு தள்ளிட்டதா வந்து செய்தி வந்துருச்சு. அதாவது ஈரானும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஓரளவுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ண உடனே இவங்க வந்து இப்போ அட்டாக் பண்ணுறாங்களா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ட்ரூ ப்ராமிஸ்னு சொல்லி. அந்த அட்டாக்ல வந்து 47, 48, 50, 52 அப்படின்னது நேற்று வந்து 61வது அட்டாக்கு இஸ்ரேல் வந்து சீரழிச்சிருக்காங்க. இப்போ அப்படின்னா முன்னாடி பழைய கன்வென்ஷனல் மிசைல் ட்ரோன் இதெல்லாம் வந்து போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா செஜில் மிசைல் பற்றி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செஜில் மிசைல் வந்து நம்ம மக்களுக்கு பயங்கரமான வந்து ஒரு நெருக்கமாயிருச்சு. ஏன்னா அதுக்கு பேர் என்னன்னா டான்சிங் மிசைல். ஆமாம் இப்போ நம்ம இந்த சார்பட்டா பரம்பரையில் பார்த்தோம்ல அது டான்சிங் ரோஸ். அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. டான்சிங் ரோஸ்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவர் சொல்லுவார் இல்லையா இப்போ டான்சிங் ரோஸ்ங்கிறது சாதாரண நினைச்சிடாத, மற்றவனையாவது அடிச்சிடலாம், டான்சிங் ரோஸை வந்து ஜெயிக்கிற அவ்வளோ ஈஸி இல்லை, டான்ஸ் ஆடிட்டே வர்ற மாதிரி வந்து அடிப்பு தாக்கும் அப்படின்னு சொன்னா அவனை தாக்குறதே பெரிய விஷயமா இருக்க மாதிரி வந்துச்சு இல்லையா. அது மாதிரி இந்த டான்சிங் மிசைல் ஓ செஜில் 2 அது டான்சிங் மிசைல். ஏன் அது வந்து மெனூவரபிள் அப்படின்னா நம்ம இங்கே உள்ள நேர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவோம் வந்து இது வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து செஜில் 2 போய்கிட்டு இருக்கு, இதை தாக்குறதுக்கு ஒரு மிசைல் வருது, பேட்ரியாட்டோ அல்லது தாடோ அல்லது அயன்டோமோ அந்த மாதிரி வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கலேன். அப்போ இது வந்தோடனே இது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ரூட்டை மாற்றிடும். அப்புறம் இது ரூட்டை மாற்றணும், இது வீணாக போயிடும். அப்புறம் வேற ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரூட்டை மாற்றும். அப்போ வேகமாக போகும்போது இதோட ரூட்டே வந்து எப்படின்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த மிசைல். அதனால டான்சிங் மிசைல்னு சொல்லி என்ன மெனூரபிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அதை போட்டு அடிச்சாங்களா. ஆனால் நேற்று ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 61 அப்படின்னு எடுத்து பயங்கர பேரேஜ்னு சொல்லுவாங்கல்ல மழை பொழிவாக போட்டு பொழிஞ்சு எடுத்திருக்காங்க. அடினா அடி அப்பேற்பட்ட அடி அப்படின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் அது நடந்திருக்கு. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்து டெல் அவிவ் அடிபட்டிருக்காங்க. அதை வந்து வெளியில் வீடியோ நிறையா வருது. அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்து அங்கே இது இஸ்ரேலில் வந்து இன்னொரு வீடியோ வந்திருக்கு. நம்ம நெத்தன்யாகு அவர் இன்னொருத்தரோட ஆஃபீஸரோட வந்து பேசிட்டு அப்படி வர்றாரு. நான் வந்து எந்த விட சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் என்னமோ அதில் வந்து அது உண்மைதானா இல்லையா ஏன்னு சொன்னாங்க. அந்த காஃபி கப்பாக இருக்கட்டும் 6 விரலாக இருக்கட்டும் அது பேசுன்னு பார்த்தா ரொம்ப முன்னை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏஐயில் வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் சரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனால் வந்து பார்த்தா அவர் பொதுவாக நெத்தன்யாகு எப்போவும்
திரும்பவும் ஏதாவது நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு விசிட்டு காது வச்ச மாதிரி வெளியில் வந்து அங்கே இருக்கிற படை வீரர்கள் இருக்காங்கல்ல, படை வீரர்கள் முக்கியமான மீட்டிங் அதெல்லாம் போய் அங்கே மீட் பண்ணி எல்லாம் என்னென்னு பேசிட்டு திரும்ப வந்து மறைஞ்சிக்குவார் இருக்கட்டும். ஆனால் கடந்த ஒரு 12-13 நாளாக அப்படி வரவே இல்லை. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் நடந்த முக்கியமான பாதுகாப்பு மீட்டிங் இருக்குல்ல, அதில் வந்து இஸ்ரேல் காட்ஸ்ன்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை இருக்கிறார். அவர் நெதன்யாகு இருக்கும்போது இப்படி அவரை தலைமை இருக்க விட்டு முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் அவர் வேற எங்கேயும் ஒளிஞ்சிருக்க மாட்டார். இந்த மாதிரி அலி லாரிஜானியை நம்ம வந்து கரெக்டாக சொல்லி வச்சு போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னது இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? இவர் தான், நம்ம இஸ்ரேல் காட்ஸ் தான். அப்போ இவர் எங்க அப்படின்னு வருது. ஸோ எது எப்படி பார்த்தாலும் அதான் சார், இப்போ நெதன்யா வந்து உயிரோட இருக்காரா இல்லையா அது வந்து நமக்கு எப்படி தெரியும்? அதாவது இதெல்லாம் என்னன்னா ஒரு அசம்ஷன்ல இது இவர் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்கும், இவர் இல்லைன்னா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றதான். அதாவது ஆனா அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, அதை நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக அவங்க வந்து 4வது வீடியோ விட்டுருக்காங்க. ஆனா 4 வீடியோலும் பழைய 3 வீடியோலும் சில தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காமிக்கும் போது இது இப்படி பண்ணாங்க, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அவர் திரும்ப இன்னொரு வீடியோ விடுறாங்க. ஆனா இது வந்து அவரோட இயல்பு இல்லை. அவர் முக்கியமா திடீர்னு வெளியில வந்து ராணுவ வீரர்களை சந்திப்பார். அது வந்து அது நடக்கவே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் ராணுவ வீரர்களை சந்திச்சா ரொம்ப இழப்பு ஏற்படுமே அப்படின்னு. அப்புறம் அவர் ஏற்கனவே அந்த இஸ்ரேல், டெல் அவீவ், ஜெருசலம், ஹைஃபா இதெல்லாம் அடிபட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு போட்டோ வீடியோ வந்து அங்கே வெளியே வராது. பெருந்தலை இல்லை அப்படின்னா எல்லாரும் ஆளாளுக்கு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அங்க டாப்ல இருக்கிற பெருந்தலைகள்கிட்ட வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீயா நானான்னு போட்டி பெரிய சர்ச்சை பிரச்சனை வந்ததா தகவல் வந்தது. இஸ்ரேல் வந்து நல்லா இல்லை, இஸ்ரேலோட நிலைமை இருக்குல்ல, நிறைய அடிபட்டாங்க பொருளாதார ரீதியா. அதாவது டெல் அவீவ் நகரம் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது போன வருஷம் 12 நாள் யுத்தத்திலேயே அடிச்ச அடியிலேயே அவங்க பொருளாதார ரீதியா பல பில்லியன் டாலர் வந்து இழந்திருக்காங்க சொன்னாங்க. இவருக்கு அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த வருஷம். இந்த அடிச்ச அடியை கம்பேர் பண்ணா போன வருஷம் அவங்க அடி வந்து வெறும் 5%. அப்போ இவ்வளோ பெருசாக இப்போ வந்து டெல் அவீவாக இருக்கட்டும், பீர்ஷேபான் இது இருக்கட்டும், ஜெருசலமோட செட்டிலர்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும், ஹைஃபாவாக இருக்கட்டும், இப்போ பென்குரியன் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஏர்போர்ட் அங்கே அதே போட்டு தாக்கிட்டாங்களே. அப்போ இதுக்கு பின்னாடி இருந்தது அலி லாரிஜானி. இந்த பென்குரியன் அந்த ஏர்போர்ட்டை தாக்கு, அப்புறம் ஹைஃபா சீ போர்ட்டை தாக்குங்க, அதுக்கப்புறம் டெல் அவீவில் வந்து முக்கியமாக மொசாட் இருக்குல்ல, மொசாட முக்கியமான தலைமையகம், அதில் வந்து அந்த டிஜிட்டல் இது இருக்கும் இல்லையா, அதோட முக்கியமான ஒரு தலைமையகம், அதை போட்டு தாக்கியிருக்காங்க. அதாவது இந்த தாக்கு அந்த தாக்கு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், ஈரான் தாக்குறதும் இஸ்ரேல் தாக்குறது அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா, ஈரான் வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதில் டெஹ்ரான்ல தாக்கலாம். ஓகே, டெஹ்ரான்ல தாக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட இடம் இருக்கு. மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 15-20 லட்சம் மக்கள் வந்து டெஹ்ரான் நகரத்தை விட்டு வெளியே போயிட்டதா சொல்றாங்க. மாதிரி இங்கே டெல் அவீவ்ல இருக்க மக்கள் வந்து எல்லாம் அப்படியே வெளியே தோட்டந்தோறவுக்கு மலைக்கும் மலை ஏறுறதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ நகரங்களில் வந்து ஆட்கள் இல்லை. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் வந்து சேரும்னு வராங்க உள்ள. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. வந்து நம்ம அலி லாரிஜானி இறந்து போயிட்டார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே நெதன்யாகு வந்து இறந்து போய் 10-12 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ளது. புரியுது சார். இப்போ அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசினது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. காமெடி பொருளுங்க, அது பேசும் பொருள் இல்லை. அதாவது நாங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல, இப்போ இவ்வளோ தூரம் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, திருப்பி அடிப்பாங்க எதிர்பார்க்கல அப்படின்னா, இப்போ எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸில் எதுக்கு இவ்வளோ ஆயுதம் இருக்குது? இப்போ நான் வந்து உங்களை அடிக்க வர்றேன், உங்கள் கையில் கத்தி வச்சிருக்கீங்களா, துப்பாக்கி வச்சிருக்கீங்களா, வெறுங்கையோட இருக்கீங்களா, இல்லை ஆளு பயங்கரமாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி கராத்தே கற்றுருக்கீங்களா அப்படின்னு தெரியணும்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் கையால் அடிக்கிறதா, நம்ம ஆள் 4 பேர் சேர்த்து வச்சு அடிக்கிறதா, இல்லை என்ன பண்ணுறது, உங்களை எப்படி வந்து பலம் இழக்க வைக்கிறது, இல்லை உங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியணும்ல. இது தெரியாத உலகத்தின் சூப்பர் பவர் எப்படி சொல்லுவீங்க? அவர் சொன்ன அந்த வாக்கியம் வந்து உண்மையிலே பெரிய காமெடி. அவர் வந்து தன்னோட தோல்வி இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒத்துக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் வந்து உதவிக்கு வந்து கூப்பிடுறாரு. இது எங்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களுக்கான பிரச்சனையும் கூட தான். இப்போ அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹமாஸை வந்து மூடி இருக்காங்க. இதனால இந்த எண்ணெய் வளங்களோட அந்த விலை தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்களும் வந்து இந்த போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாரு. ஆனால் யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் வந்து ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்றது என்பதால் பார்க்க இல்லை, ஈரானுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஈரானுக்கு எதிராக நான் வரல. ஓகே, அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடிலாம் ஆகுன்னு சப்போர்ட் பண்ணி நேட்டோ நாடு அப்புறம் யூரோப் நாடுல வந்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து அமெரிக்கா கூப்பிட்டோன்னா நான் வரல, ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகே ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த போர் ஆரம்பிச்சது அநியாயமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, அதனால நாங்கள் வந்து இப்போ ஈரானுக்கு எதிராக உங்களுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ண தயாரில்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, அவங்களும் வந்து கூட்டி கழிச்சு பார்ப்பாங்கல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு, இஸ்ரேல் வந்து நிறைய பெருந்தலைகள் அவுட் ஆனது பூரா வந்து நமக்கே இவ்வளவு தெரியுதுன்னா, நமக்கு என்ன ஒரு 10-12 முக்கியமான இதை படிப்போம் நிறைய. அப்புறம் அதை தேடி வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்காக உள்ள நிறைய படிச்சு பார்ப்போம். அப்புறம் வேற என்னென்ன வருது, எக்ஸலத்தில் வருதா, இல்லை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வருதா, இல்லை நியூயார்க் டைம்ஸில் இருக்கா, இல்லை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வருதா, அல் ஜசீரா இருக்கு, இங்கே பல இதில் தேடுவோம்.
தேடும்போது ஏதாவது ஒரு இடத்துல இவங்க மாற்றி அங்கே மாற்றி போட்டு நமக்கே இவ்வளோ இது தெரியுது அப்படின்னா இது வந்து மற்ற யூரோப்பியன் நாடுகளுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ சுவிட்சர்லாந்துக்கோ ஜப்பானுக்கோ தெரியாமல் இருக்குமா? அவங்க இன்டெலிஜென்ஸ் தெரியாமல் இருக்குமா? அப்போ அவங்க தெரிஞ்சிருக்கும். இப்போ இஸ்ரேலோட நிலைமை வந்து மோசமாக இருக்கு. ஓகே, அப்போ இஸ்ரேலில் வந்து நம்பி நம்ம வந்து இஸ்ரேல் நம்பியோ இப்போ அமெரிக்காவோட கடன் அது போக அவங்களுடைய பலவீனம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்களோட ரிட்டாலியேட் பண்ணி அடிக்கக்கூடிய தாடாக இருக்கட்டும், பேட்ரியாட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஈரான் சாதிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களை நம்பி வந்தால் நாங்கள் இனிமேல் வந்து நட்டாத்தில் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நீங்கள் கூப்பிட்டா நான் வரல. ஓகே, நாங்கள் வந்து தனியாக வந்து வேடிக்கை பார்க்குறோம். நான் வந்து கிட்டத்தட்ட நடுநிலையில் இருக்கோம் அப்படின்னு. என்ன நாடு முக்கியமாக வந்து இங்கிலாந்து என்ன சொல்லியிருக்காங்க, இடத்த தரோம் நாங்கள், பட் நாங்கள் வரல. பிரான்ஸ் மறுத்துட்டாங்க, ஜெர்மனி, ஸ்பெயின் எடுத்தீங்கன்னா உங்கள் தூதரக இதே வேண்டாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. சுவிட்சர்லாந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பானு, கனடா அப்படி அவங்க யாரெல்லாம் நம்பி மொத்தமாக இருந்தாங்களோ எல்லாமே பண்ணிட்டாங்க. நேட்டோவை கூப்பிட்டாங்க, நேட்டோ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து இப்படி முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து பெரும் பின் விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னா அதை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாயிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ட்ரம்ப்போட செயல்பாடு இருக்குல்ல, அதில் அடுத்தடுத்த மிகப்பெரிய அடி தோல்வி. ஈரானுக்கு எதிராக வர மாட்டாங்க. இன்னொன்று, ஈரானுக்கு எதிராக இந்த நாடுகள்லாம் வந்தாங்கன்னா எனக்கு பின்னாடி பேக்கப் பண்றது யாரு? சைனாவும் ரஷ்யாவும். இன்னொரு பக்கம் வந்து நானும் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வடகொரியா. அப்போ வடகொரியா பத்தி யாரும் பயப்படல விடுங்க. ஆனா சைனா, ரஷ்யா, சைனாவோட மினரல்ஸாக இருக்கட்டும், முக்கியமான வந்து உற்பத்தி பொருளாதாரம் சொல்லும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை பொருட்களும் அங்கே உற்பத்தி பண்ணி தான் யூரோப் நாடுகளுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு, கனடாவுக்கு இடம் போகுது. ஓகே, சைனாவை பகிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் மொத்த ஐரோப்பிய நாடுகளும் அதுக்கு தேவைப்படுற க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அது எல்லாம் ரஷ்யாவிலேருந்து வருது மெஜாரிட்டி. ஓகே, அப்போ ரஷ்யாவை பகிச்சிக்க முடியாது. அமெரிக்காவுக்கு சாதகமாக ஈரானை பகிச்சுக்கிட்டோம்னா ரஷ்யாவை பகிச்சிட்ட மாதிரி. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஜோ பைடன் இருக்கும்போதோ அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக ரஷ்யா, சைனாவை பகிச்சுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கோமாளி பீஸ். நினைச்சு மாற்றி பேசுறாரு. திடீர்னு பார்த்தா நேட்டோ மேலே அடிக்கிறாரு. ஐரோப்பிய நாடுகள்லாம் அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றாரு. இவரை நம்பி நம்ம போனோம்னா நாளைக்கு நம்மளே தெருவில் விட்டு போயிடுவாரு அப்படின்ற பயம் வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக அவர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவரை வந்து வேற எந்த நாடும் ஆதரிக்காது அப்படிங்கிறது தான். அப்படி ஆதரிக்காதுன்னா அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து அந்த அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பெரியன்ற அப்படின்ற, அப்புறம் யூனிபோலார் சொல்லுவோம் இல்லையா, ஒற்றை தலைமை, உலகத்தின் ஒற்றை தலைமை, அது எல்லாம் வந்து கீழே கிரீடம் வந்து கீழே இறங்கிருச்சு ஆல்மோஸ்ட். அப்புறம் டாலரைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வந்து ஒரு 10-20% வந்துருச்சு. ஏன்னா சைனா வந்து நிறைய இடத்துல யுவான்ல தான் பண்றாங்க. அதனால வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. இல்லை சார், இப்போ அந்த உலகமே வந்து இந்த 3வது உலக போருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்காவும் வந்து அவங்களுடைய இந்த படைகளை வந்து ஸ்டேட் ஆஃப் ஹமாஸ்ல வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து அது இந்த போருக்கு வந்து இந்த தரைவழி தாக்குதலாக இருக்கட்டும், இப்போ அந்த இடத்த ஏதாவது பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சீனாவும் வந்து இந்த தைவானை சுற்றி இருக்க இடங்களை வந்து இந்த போருக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் வந்து ஆப்கானிஸ்தான் மேலே வந்து இந்த தாக்குதலை வந்து தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து சண்டையில் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு வடகொரிய அதிபர் வந்து அந்த மிஷன்ஸ்லாம் வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது சார் இந்த உலகத்தில்? நீங்கள் சொல்றது வந்து உலக போரா மாறுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன கேட்டீங்கன்னா குறைவா இருக்கு. அதாவது நீங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த சண்டைக்கும் உலக போரா மாறுறதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது இவங்க என்ன அடிச்சுக்கிட்டாலும், கொத்திக்கிட்டாலும், வெட்டிக்கிட்டாலும், இல்லை சந்தோஷமாக கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டாலும் பக்கத்தில் வேறு எந்த நாடுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணால் நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை. ஸோ அதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அது சரி. இப்போ வந்து சைனாவும் தைவானும் அங்கே அடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். தைவானை அடிக்கிறதுனால ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு ஏதாவது பிரச்சனையா, இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு பிரச்சனையா, அமெரிக்கா, கனடா, இல்லை ஆஸ்திரேலியா, யாருக்குமே பிரச்சனை இல்லை. அப்போ சைனாவும் தைவானும் அவங்க பக்கத்து நாடுகள் அடிச்சுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. ஏன்னா தைவானை வந்து வளர்த்து விடுறது வந்து அமெரிக்கா. சைனாவுக்கு செக் வைக்கணுங்கிறதுக்காக சுத்தியே வந்து சைனாவுக்கு எதிரியாக ஆக்கணுங்கிறதுக்காகவே செக் வைக்கிறது. இப்போ வந்து அமெரிக்கா கை இறங்குது அப்படின்னு தைவான் வந்து ஒரு போர்டு போடுவாங்க. அது நடத்தான் செய்யும். ஆனால் தைவானை அடிக்கிறதுனால வேற எந்த நாட்டுக்கும் வேற எந்த பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஹர்மோஸ் மாதிரி வேற ஏதாவது அங்கே வந்து நீரிணை இருந்துச்சு, அதில் வந்து இப்போ ரூட்டு போக முடியல, அதனால பல நாடுகள் வந்து பிரச்சனை அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்விக்குறி வரும். அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. என்ன உற்பத்தி வந்து எண்ணெய் உற்பத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த எண்ணெய் உற்பத்தி அங்கே ஹர்மோஸ் வழியே தான் வந்தாகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறனால ஈரானோட கை வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ உலக இதில் வந்து ஈரான் இப்படி ஹர்மோஸை மூடி இருக்கு, அதை வந்து திறக்கிறதுக்காக இல்லை அங்கே வந்து அடிக்கிறதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணுது. ஆனால் இன்னும் வந்து அவங்களோட யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியராக இருக்கட்டும், இருக்கிற டெஸ்ட்ராயர் மற்ற இது எதுவுமே இங்கே கொண்டு வரல, பயப்படுறாங்க. அது கேட்டால் அது இல்லை, நான் வந்து பிளான் பண்ணி தான் கொண்டு போவேன்றாங்க. அதே மாதிரி தரைவழி தாக்குதலுக்கு 2500 பேர் வந்து இறக்க போகிறோன்னு சொன்னாங்க. 2500 பேரில் முக்கியமான அங்கே எல்லாமே
என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து வேறு நாட் ப்ரிப்பேர்டுன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவோட படை ஆச்சரியமா இருந்துச்சு, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலா. ஆனால் அமெரிக்காவோட படை வந்து we are not prepared to enter into ஈரான் லேண்டு. அதாவது நீங்கள் வானொலி தாக்கத்தில் நேராக போகுது, குண்டை போட்டு பறந்து வந்துடுது. ஆனால் ஆட்கள் போனால் உயிர் வரணுமே. அப்போ என்னன்னா ஒரு வியட்நாம், ஒரு ஈராக்கு, ஒரு ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி ஈரான் வந்து அதோட மோசமாக இருக்கும். போனால் வந்து பணமாக தான் வெளியே வரும், ஆனால் பணம் கூட கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். நாங்கள் வந்து போக தயாராக இல்லை. நீங்கள் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து விஜயகாந்த் படம் சொல்லுவாங்கல்ல, ரமணா படத்தில் ஏதாவது வந்து அடிக்கிறா அப்படின்னா பார்த்தா அண்ணன் கொஞ்சம் நல்லவராக தர்றாரு, கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பயங்கர ரவுடிகள்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அவங்க அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற அந்த படை வீரர்களே ஈரான் வந்து கொஞ்சம் பார்த்து பேசிட்டா சரியானு தோணும், நாங்கள் உள்ளே போக தயாராக இல்லை செய்தி. இது என்னன்னா இவர் ட்ரம்ப்போட ஒவ்வொரு அடியும் வந்து பேக் ஃபயர் ஆகிக்கிட்டேன்னு அர்த்தம். அங்கே வந்து உள்ளே போகலை, அப்படியே நீ வற்புறுத்தி உள்ளே போகணும், ஒழுங்காக சண்டை போட மாட்டாங்க. ஒழுங்காக சண்டை போடாத வீரர்களை வச்சா இவங்க ஏற்கனவே வெறியில் நிற்கிறாங்க. என் தலைவரை கொண்டுட்டு இப்போ அலி லாரிஜானியை கொண்டுட்டு ஏகப்பட்டவரை கொண்டுட்டு அப்படின்னு வெளியில் நிற்கிறாங்க, அடின்னு அடிப்பாங்க. இப்போ என்ன ஆகும், அமெரிக்காவுக்கு இன்னும் வந்து இழிவு வரும். அதனால அமெரிக்காவுக்கு வந்து ஆயுதமே இல்லையா அப்படின்னா இருக்கு. என்ன கையில் கடைசியாக வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா அணு ஆயுதம். அதை போட்டாங்கன்னா ஒரு 4 குண்டை போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த ஈரானும் வந்து முக்கியமான இடம்னா அவுட் ஆயிரும். அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து ரஷ்யா ஏதோ ஒரு 6 நீர்மூழ்கி கப்பலை இந்த பக்கம் அனுப்பிச்சு வச்சிருக்கதா வந்து சேர்ந்துச்சான்னு தெரியல, பட் அனுப்பிச்சு வச்சிருக்கதா ரஷ்யா. ஏன்னா வந்து அவங்க வந்து நேரடியாக இறங்குறாங்க, அதுவும் அறிவிப்பு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்புறம் நானும் இந்த ஆட்டத்தில் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கிம் ஜாங் உன் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மிசைல் இன்டர் கான்டினென்டல் ஐசிபிஎம் அதை வந்து அப்படி அடிச்சு விட்டு யார் பேர் அனுப்பலாம், ஓகே இது சவுத் கொரியா வேண்டாம், அப்புறம் இந்த பக்கம் ஓகே நம்ம இவன் இருக்கான் ஜப்பான், அவன் ஜப்பான் அடிக்கடி வந்து அமெரிக்காவோட சேர்ந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றான் அப்படின்னு ஜப்பானே வந்து நிறைய தீவுகளால் நிறைஞ்ச இடம் தானே, ஓகே ஒரு தீவுல போடு அப்படின்னு ஒன்று டெஸ்ட் பண்ணி போட்டு அவன் லப்பலப்பம் குதிக்கிறான். குடிச்சு எங்க தீவுல எப்படா போச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணேன், ஆமா அப்படிதான் பண்ணுவேன், இப்போ இல்லை ஆள் இல்லாத தீவுல போட்டேன், இனிமேல் ஆள் இருக்கிற தீவுல போடுவேன் அப்படின்னா அப்படியே ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்னன்னா இதெல்லாம் இந்த கை வந்து ஓங்கிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா அமெரிக்காவோட டாலர் விநியோகம், டாலர் வர்த்தகம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. யுவான் வந்து ஓஹோன்னு வராட்டாலும், இப்போதைக்கு வராட்டாலும் எதிர்காலத்தில் ஓஹோன்னு வரலாம். அப்புறம் இந்தியாவோட கரன்சியும் ஓரளவு பரவாயில்லாம நல்லா வரலாம். ஏன்னா இந்தியா வந்து பெரிய சந்தை பொருளாதாரம் நம்மளுது. அப்படின்னு வரும்போது இந்தியாவும் ஓகேன்னு வரலாம், சைனா வந்து ஓஹோன்னு வரலாம். அப்புறம் இது வரைக்கும் கீழே கிடந்த ரஷ்யா, ஏன்னா அவங்க வந்து அண்ணன் தண்ணி புழங்காம வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதனால வேற வழி இல்லாமல் தெரியாம வந்து ஷேடோ ஃபிளீட்னு சொல்லி கப்பலில் வந்து கொடியெல்லாம் நகர்த்திட்டு ஜிபிஎஸ்லாம் நகர்த்திட்டு ஒரு மாதிரி திருட்டுத்தனமா போய்கிட்டு இருந்துச்சு கப்பல். இப்போ அப்படி இல்லை, அப்படி கொடி ஆட்டிக்கிட்டே போவாங்க, ஏய் நாங்கள் வர்றோம்டா, விலகு அண்ணன் வர்றேன்டா அப்படின்னு. இப்போ போகிற மாதிரி முன்னாடி வந்து $50, $52, $45 வரைக்கும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு $100 கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், டக்குன்னு ரஷ்யாவோட செல்வம் இருக்கு இல்லையா, பலம் வந்து டக்குன்னு ஜாஸ்தி ஆச்சு. திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அடுத்த மாதத்துல உங்களுக்கு 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் அப்படின்னா என்னாச்சு ஒரு கார் வாங்குமா, இதை செய்யுமா ஆச்சுன்னு வரும் இல்லையா. அது மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு வந்து பழைய நிலைமை, நம்ம வந்து எப்பவும் சூப்பர் பவர் தான்ப்பா. அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே சார், இந்த திண்ணையில கடந்து எனக்கு திடுக்குன்னு கிடைச்சது, அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தா இங்கே சண்டை போட்டுக்கும் போது ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ண உடனே ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி ஈரானுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் வந்துச்சா இல்லைன்னு தெரியாது. ஆனால் பெரிய பெனிஃபிட் வந்து சைனாவுக்கும், அதோட பெரிய பெனிஃபிட் ரஷ்யாவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து இதை பரவாயில்ல, 2 கப்பலை விட்டாங்க, அடுத்தடுத்து கப்பலை விடுவோன்றாங்க. அப்புறம் அங்கே அயத்துல்லா கம்பெனிக்கான ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து முக்கியமான நாடுகள் இந்தியாவில் வந்து ஆள் இருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான். ஓகே, அந்த மாதிரி அந்த டர்பன் அந்த டைப்பில் கட்டிக்கிட்டு தாடி வச்சு ஒரு மாதிரி பார்த்தா இன்னும் ஈரான்காரன் தப்பி இங்கே வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இங்கே எது என்ன நடந்தாலும் இந்திய மக்கள், இந்திய அமைப்புகள் எல்லாருமே இன்வேரியபிளி ஆல் ரிலீஜன், ஓகே, எல்லாருமே ஈரானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை பூரா நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஈரானுக்கு அனுப்பிச்சி வச்சோம். ஓகே, அதனால இந்தியாவுக்கு எதிராக ஈரான் எதுவும் பண்ணாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆட்சியாளர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அங்கே இஸ்ரேலில் போய் கட்டி பிடிச்சாங்க, அதனால நாங்கள் வந்து எதிரே அப்படிலாம் இல்லை. இந்திய மக்கள் உணர்வு பூர்வமாக எல்லாரும் மெஜாரிட்டி ஈரானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால இந்திய மக்களை வந்து கஷ்டத்தில் தள்ள மாட்டாங்க ஈரான். இந்திய கப்பல் அதுக்கு முழுசாக திறந்து விட மாட்டாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஹார்மோஸில் வந்து இந்திய கப்பலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன நமக்கு ஒரு ஆறுதல் ஆச்சு, சரிப்பா பரவாயில்லப்பா
நமக்கு வந்து ஈரான் வந்து மோசம் இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. புரியுது சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார். இந்த அமெரிக்காவோட இந்த வீழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இதை வந்து மடைமாற்றம் பண்றதுக்காக தான் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த போரை வந்து தொடங்கியிருக்காங்க வந்து ஒரு செய்தி வருது சார். அதை எப்படி அது அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 100% இதுதான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஆனா என்ன அசியூம் பண்ணோம்னா உலகத்தோட ஃபோக்கஸும் வந்து ஈரான், அந்த முக்கியமான ஃபோக்கஸ் வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி. இதை வச்சு என்ன நடக்குது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. இஸ்ரேல் வந்து முடிஞ்சு போச்சு, அமெரிக்காவோட டாலர் விநியோகம் முடிஞ்சு போச்சு, அதனால இப்போ பேசணும்ல இங்க யூரோப்புக்கு தேவைப்படுற எண்ணெய் எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்கப்பா, இந்தியாவுக்கு வந்து 30 நாள் உங்களுக்கு டைம் தர்றோம், நீங்க வந்து ரஷ்யாவில் வாங்கிக்கோங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அது பெர்மிஷன் கொடுத்தாங்க என்ன அர்த்தம்னா லீகலாவே வாங்கிக்கிற முடியும். முன்னாடி இது தெரியாத திருட்டுத்தனமா வாங்கணும் அப்படின்றத லீகலாவே நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இவங்க வந்து ஓஹோன்னு வந்துட்டாங்கல்ல. இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இங்க இருக்கும்போது திடீர்னு வந்து எப்பா இங்க வந்து பாகிஸ்தான் என்ற ஒரு முட்டாள் ஆட்சியாளர்கள் அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல திடீர்னு ஹாஸ்பிட்டல்லாம் போட்டு ஒரு 400 பேருக்கு மேல இறந்து போனாங்க, 250 பேருக்கு மேல காயப்பட்டாங்க. நீங்க வந்து என்னன்னா பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் போறதுக்கு நீ யாரு? அப்போ இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு? இஸ்ரேல் வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு கேட்டா வந்து அங்க தீவிரவாதி இருந்தாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதே மாதிரி அமெரிக்கா இப்ப பண்ணாங்கல்ல, டொமஹாக் ஏவுகணை தானே வந்து அங்க இருக்க ஸ்கூல்ல விழுந்து 168 குழந்தைகளும் 12 டீச்சர்ஸ் அங்க இறந்து போனது. ஓகே, அதை வச்சு சொல்லி இந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அடிக்கிறாங்கல்ல, இந்த இது ஏவுகணையில வந்து இந்த குழந்தைக்கு பேரை ஒட்டி அனுப்புறாங்க. இந்த குழந்தை அடிச்சல இந்த குழந்தை பேர்ல இந்த ஏவுகணை போய் டெல்லவியூல அடிக்குது. இதுல வந்து அங்க பாத்தீங்கன்னா அது எத்தனை 1000 பேருன்னு தெரியாது அங்க இறந்து போனது. ஏன்னா இவ்வளவு கட்டடம் இடிஞ்சு போச்சு, தரமட்டமாயிருச்சு. அப்ப மக்கள் மட்டும் உள்ளுக்குள்ள ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்களா? அது என்னதான் நீங்க உள்ளுக்குள்ள வந்து பங்கர் வச்சிருந்தா கூட எல்லா இதிலும் வச்சு பங்கர் இடிஞ்சு போயிருவேன். அதனால அது ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. இது வரைக்கும் 3500 பேருக்கு மேல அமெரிக்கன் இறந்து போயிருக்காங்களாம். இப்போ அவங்க தரப்புல சொல்லும்போது அந்த சொற்ப எண்ணிக்கையில தானே சார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மக்கள் கொந்தளிச்சிடக்கூடாது. ஏற்கனவே அமெரிக்கால வறுமை, விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் அரசு நல்லா இல்ல, நம்மள வந்து அரசு கை விட்டுருச்சு அப்படின்ற அந்த மாதிரி வந்து வெறுப்புணர்ச்சி நிறைய இருக்கு. இந்த நேரத்துல 3500 பேர் நம்ம ஆட்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அங்க கொந்தளிச்சிருவாங்க. அந்த கொந்தளிப்பு கூட 8 பேர் இருந்திருக்காங்க, 10 பேர் 6 பேர் இருந்திருக்காங்க, அவங்களை அப்புறம் கொண்டு வரோம் அப்படின்னு மாதிரி. ஆனா 3500 பேருக்கு இறந்ததா அமெரிக்கா சேர்ந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அது போக முக்கியமான ஒரு பெருந்தலை அமெரிக்கால ரிசைன் பண்ணிருக்காங்க. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பெருந்தலை. ஆனா முக்கியமா அவர் ரிசைன் பண்ணதுல முக்கியமான அவர் சொன்னது வந்து இதுவரைக்கும் நம்மளை அவர் வந்து அமெரிக்கனா நம்மளை ஈரான் எதிர்த்து நிக்கல, நமக்கு எந்த துரோகம் பண்ணல, நமக்கு என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு வந்தாங்க. நீங்க வந்து இஸ்ரேலோட ஜியோனிசம் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேச்சு கேட்டு வந்து அடிச்சீங்க, அதனால இதுக்கப்புறமும் நான் இந்த பதவியில தொடர விரும்பல அப்படின்னு லெட்டர் பெருசா அது பப்ளிஷ் ஆயிருச்சு, கொடுத்துட்டு வெளியேறிட்டார். அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு. அப்படியே நீங்க ட்ரம்போட பின்னடைவு பார்த்தீங்கன்னா வரிசையா ஒன்னொன்னா போயிட்டு கடைசியில் அவருக்கு வந்து மனநல சோதனை பண்ற இடத்துக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா அவர் ட்ரம்ப் வந்து சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஆள் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்லது நடக்கணும், அவ்வளோதான், வேற என்ன சொல்றது. நமக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.